ஆட் ஆனா இன்னொருத்தரை பத்தியும் பேசியிருப்பாங்க, முகமது அலி. முகமது அலி ஸ்டார்ட் பண்ணும்போது அதே சொல்லியிருப்பாங்க, பாக்ஸிங்ல அவரோட பாடி டைப் இது எதுவுமே பாக்ஸிங் கிளாசிக்கல் பாக்ஸிங் ஒரு டெம்ப்ளேட் இருந்தா பாக்ஸிங் எதுவுமே பண்ணதில்ல இல்லாத. அண்ட் ஒன்லி பாசிட்டிவ் திங் அபௌட் ஹிம் இஸ் ஸ்பீட் மட்டும் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. பஞ்சஸ் எதுவுமே அவர் நார்மல் பஞ்சஸ் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணுவாருன்னா த்ரூ எஃபர்ட். ஸோ அதான் அந்த லேபிளிங்ன்றத சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அந்த ரைட்டிஸ்ட் ஐடியாலஜிமே என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் லேபிளிங் தான். இப்ப நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன், அப்கோர்ஸ் இப்ப நிறைய படங்களுமே அதை பத்தி பேசிருக்காங்க. வேட்டையன், தீபீம், அந்த மாதிரி படங்களை வந்துட்டு எப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஒருத்தர் இப்படிதான் இருக்கான் அப்படின்னா அவன் மேல எப்படி அந்த லேபிள் கிரியேட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி திஸ் ஹேப்பன் டு முகமது அலி ஆல்சோ. அவன் மேல ஒரு லேபிள் வைக்கிறப்ப எப்படி அவர் வந்து உடைச்சிட்டு வெளியே வந்தாரு, ஹவு ஹி broke all the opinions அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு அந்த ஸ்போர்ட்ல வந்து அவரை எப்படி அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஒரு யாரோ ஒருத்தர் கூட போட்டு ஒரு ஃபைட்டையும் ரெஃபர் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு டைம். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அது ஒரு மைண்ட் கேமா தான் நான் பார்த்தேன். அவரு அது வரைக்கும் அவர் போட்ட ஃபைட்ஸ்ல அவர் அப்போனண்ட்டை பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் ரிங்ல இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அதுக்கு அப்படியே கவுண்டர் அப்ரோச் தான் நான் போட்டேன். ஸோ அதுபடிதான் ஆக்சுவலா அந்த கேமுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ஆடியன்ஸ் தான் பிரசன்ட் இருப்பாங்க. அதை முடிச்சிருவாங்க, இதை எதுக்கு பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சர்ப்ரைசிங்லி டைசன் அது அலி ஜெயிச்சிருவாரு.